Good afternoon. So last class la Dow's chess. So Dow chess பத்தி டீடைலா பார்த்தோம் and ear drops. So ear drops பத்தி டீடைலா பார்த்தோம். So on the today's class is nasal drops and spray. So nasal drop spray, ear drops மாதிரி nasal drops and spray பத்தி டீடைலா பார்ப்போம். So nasal அப்படினாலே என்னன்னா மூக்கு. So மூக்குக்குள்ள என்ன இருக்கும், மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். சரியா? சோ இதுல ஏற்கனவே பார்த்திருக்கோம் மோனோபேசிக் லிக்விட்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஆர் மியூக்கஸ் மெம்பரேன்ல யூஸ் பண்ணக்கூடிய மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல பார்த்தாச்சு. சோ வந்து நேசல் டிராப்ஸ்னா என்ன, இந்த மூக்குக்குள்ள நம்ம போடுற டிராப்ஸ். சோ நிறைய பார்த்துப்போம், சலைன் டிராப்ஸ் அந்த மாதிரி, நாசிவியான் அந்த மாதிரி டிராப்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ மூக்கடைப்பு அந்த மாதிரி நேசல் டீகன்ஜசன்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து லோக்கல் அனால்ஜெசிக். ஸோ பெயின் எதுவும் இருந்தது அப்படின்னு இல்லை வேசோ கன்ஸ்ட்ரிக்டரா யூஸ் பண்ணுவோம். இந்த நேசல் டிராப்ஸ்னா என்னன்னா, நம்ம மோனோபேசிக் லிக்விட்னாலே அக்வஸ் சொல்யூஷன். ஸோ பண்ண முடிட்டு எழுதினோம். இட் இஸ் அன் அக்வஸ் சொல்யூஷன் containing medicaments intended for instillation. Instillation சொட்டு சொட்டா போடுறது. ஸோ சொட்டு சொட்டா போடுறதுல வந்து எது வருது, நேசல் டிராப்ஸ். இந்த ஸ்ப்ரேல இன்ஸ்டலேஷன்லாம் வராது, ஸ்ப்ரேன்ற மாதிரி தான் வரும். நேசல் டிராப்ஸ், இயர் டிராப்ஸ், ஐ டிராப்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்டலேஷன்னா அந்த நாசில்ஸ் வழியா மெதுவா போடுறது, நாஸ்ட்ரில்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டிராப்பர். ஸோ நேசல் டிராப்ஸ், ஐ டிராப்ஸ், இயர் டிராப்ஸ் எல்லாத்துலயுமே டிராப்பர் ஷேப்ல தான் கண்டெய்னர் இருக்கும். ஓகேவா? ஸோ intended for installation into the nostrils by means of dropper. Oily vehicle should not be used in nasal drop. So oily vehicles வந்து mostly யூஸ் பண்ண மாட்டாங்க, aqueous vehicle தான் யூஸ் பண்ணுவாங்க. Because oil may enter into the trachea. So trachea உள்ள மூக்குக்குள்ள போய் trachea enter ஆகும்போது cause lipid pneumonia. So pneumoniaவை லிப்பிட் நிமோனியாவா காஸ் பண்ணும். ஸோ அதனால மோஸ்ட்லி ஆயிலி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நேசல் டிராப்ஸ்னா என்ன, இட் இஸ் ஆர் அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் மெடிகமெண்ட்ஸ் intended for installation into the nostrils by means of a dropper. Oily vehicle should not be used in nasal drops because oil may enter into the trachea and cause lipid pneumonia. சரியா? லிப்பாய்ட் நிமோனியா. ஸோ லிப்பாய்ட் நிமோனியாவை காஸ் பண்றதுனால ஆயிலி வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட ஃபார்முலேஷன் பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்முலேஷன்ல the following point should be considered. So CO considered during the formulation of nasal drops. ஸோ என்னென்னலாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னா, nasal drops should be mad. ஸோ இது பண்ணணும்னாலே நான் இரிட்டேட்டன் அந்த மாதிரிலாம் படிப்போம்ல, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான். ஸோ nasal drops should be made isoosmotic with 0.9. isoosmotic னா isotonic னா 0.9. ஸோ வந்து சோடியம் குளோரைடோட isoosmotic இருக்கும், அதாவது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ pH of the nasal drop should be neutral. ஸோ pHன்றது நியூட்ரலா இருக்கணும். The viscosity of the nasal drop should be similar to nasal secretion. ஸோ pH இருந்தாலும் எதுனாலும் அந்த ஐ டிராப்ஸ் போறது IPH ஏற்ற மாதிரி இருக்கணும். TS சொல்யூஷன், நேச்சுரல் TS சொல்யூஷன் மாதிரி ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் கொஞ்சம் கூட கம்மியா இருந்தா. அதே மாதிரி விஸ்காசிட்டி அப்படின்றது நேசல் செக்ரீஷனுக்கு சிமிலரா இருக்கணும், இல்லனா இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். The viscosity can be adjusted using. So இந்த viscosity எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா 0.5% மீத்தேல் செல்லுலோஸ் யூஸ் பண்ணி விஸ்காசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா, ஸோ இட் ஷுட் பி ஐசோஆஸ்மாட்டிக் வித். ஸோ சோடியம் குளோரைடோட ஐசோஆஸ்மாட்டிக் ஈக்குவலா இருக்கணும். ஸோ pHன்றது ஷுட் பி நியூட்ரலா இருக்கணும். விஸ்காசிட்டின்றது நேசல் செக்ரீஷனுக்கு சிமிலரா இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னா 0.5% மீத்தேல் செல்லுலோஸ். ஸோ எப்படி கண்டெய்னர் இருக்கும்னா, நேசல் டிராப்ஸ் ஆர் dispensed in colored fluted. So colored fluted bottle attached with a standard dropper. So standard dropper இருக்கணும் அதுல. So ஒண்ணும் இல்ல, பிளாஸ்டிக் பாட்டில் ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரே அமுக்கணும்னா வரும். ஸோ அப்ளிகேஷன் வந்து எதுக்குன்னா, மெயினா இட் இஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக், லோக்கல் அனால்ஜெசிக். ஸோ பெயின் ஏதாவது இருக்கு அப்படின்னா லோக்கல் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஸோ மூச்சு விடுறதுக்கு சிரமமா கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிக்குது அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்டரா யூஸ் ஆகுது. ஸோ எஃபிட்ரின் நேசல் டிராப்ஸ் பார்ப்போம். ஆஸ்மா ட்ரக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நேசல் டிராப்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ எஃபிட்ரின் நேசல் டிராப்ஸ். ஸோ எஃபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைடு, குளோர்பியூட்டால், சோடியம் குளோரைடு, டிஸ்டில்டு வாட்டர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எப்பிடின் ஹைட்ரோக்ளோரைடுன்றது என்ன, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், குளோர்பியூட்டால், சோடியம் குளோரைடு, டிஸ்டில்டு வாட்டர். ஸோ வந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ், அதாவது டிசால்வ் எஃபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைடு, குளோர்பியூட்டால், சோடியம் குளோரைடு, டிஸ்டில்டு வாட்டர் டிசால்வ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்றாங்க. பாக்டீரியல் ப்ரூஃப் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டோர்டு டு கலர்டு ஃப்ளூட்டட் பாட்டில். அவ்வளவுதான், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறாங்க. வித் ஸ்டாண்டர்ட் டிராப்பர் உள்ள கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ யூஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். இதான் நேசல் டிராப்ஸ். இதெல்லாம் 5 மார்க் கேட்பாங்க. தென் ஸ்ப்ரே. ஸோ ஸ்ப்ரேனால என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? நார்மலா வந்து நம்ம எதுக்கு வந்து ஸ்ப்ரே எல்லாம் வந்து
டியோடரண்ட் அதெல்லாம் பற்றி பின்னாடி காஸ்மெட்டிக்ஸில் பார்ப்போம். நார்மலாக நம்ம அடிக்கிற ஸ்ப்ரேயில் இது மெடிக்கமெண்ட், அதாவது மெடிக்கமெண்ட் உள்ள ஸ்ப்ரேஸ். ஸோ அந்த பெயின் ரிலீவ், நேசல் கன்ஜெஷன், இந்த மாதிரி பெயின் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே ஃபார்மில் வந்துருக்க ட்ரக் தான் வந்து ஸ்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரேஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட்ஸ் டிசால்வ்டு இன் வாட்டர். அதாவது ஸ்ப்ரேஸ் வந்து ஒன்று மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கும், அதுல வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும், இல்லைன்னா ஆல்கஹால் ஆர் கிளிசரால். ஸோ 3 வெஹிக்கிள்ஸ்லையும் டிசால்வ் 3 வெஹிக்கிள் ஏதாவது ஒன்றில் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இன்டெண்டட் ஃபார் ஸ்ப்ரேயிங் இன் டு த த்ரோட். ஸோ த்ரோட், நோஸ் by means of the atomized. அது atomizedனா அது இது பண்ணாலே வந்துரும் நமக்கு. சோ அந்த மாதிரி வந்து இது பண்றது தான் ஸ்ப்ரே. சோ ஸ்ப்ரேனா என்ன? These are preparation containing medicament dissolved in water or alcohol or in glycerol. So intended for spraying into the throat and nose by means of atomized. So இதோட solvent என்னன்னு முன்னாடியே பார்த்தாச்சு. So water, alcohol, glycerin are used as a vehicle for preparing spray to dissolve the medicament. So இது மூணு தான் வந்து மெடிக்கமெண்ட்டை டிசால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. Oily vehicle should not be used because oil may enter into the trachea. So அதே அதுல பார்த்த மாதிரி தான் nasal spray, nasal dropsல பார்த்த மாதிரி lipoid pneumonia காஸ் பண்றதுனால oily vehicles எதுவுமே இதுலயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. So வந்து கண்டெய்னர். So sprays are supplied in small colored fluted glass bottle. So glass bottle, colored fluted gas bottle. Then labeling வந்து the label the container should state same the proportions of the medicaments. So medicaments ஓட proportions எழுதுவோம். The direction for is special precaution relevant to preparation. So specific purpose காக அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி special precautions. So application, sprays are used to relieve the nasal and tracheal. So nasal tracheal decongestant இருக்குன்னா congestion இருக்கும்போது decongestant யூஸ் ஆகுது. For example, adrenaline, atropine compound spray is used as a bronchodilator. So asthmatic patientsக்கு மூச்சு விடாம சிரமப்படுவாங்கல, so அந்த மாதிரி டைம்ல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். So ஆயில வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. So then வந்து hay fever. So in hay feverல வந்து இந்த மாதிரி bronchodilator கொடுப்பாங்க. So ஒரு preparation பார்க்கலாம். Phenylephrine nasal drop. So இதெல்லாம் அந்த asthmatic drug. Phenylephrine nasal sprayல வந்து எஃபிட்ரின், அதாவது எஃப்ரின் இல்லை எஃபிட்ரின் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, EPHDRIN, எஃபிட்ரின். எஃபிட்ரின் ஹைட்ரோகுளோரைடு குளோர் போட்ட டிஸ்டில்டு வாட்டர். ஸோ வந்து இது என்ன எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்ம் தான், அக்வஸ் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால டிசால்வ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று டிசால்வ் பண்ணிடும். ஃபினைலெஃபிட்ரின் அண்ட் phenylephrine hydrochloride chlorbutyl distilled waterல dissolve பண்ணிட்டு filter பண்ணிரும் if necessary அப்படினா. Then storage வந்து small colored fluted glass bottle used to relieve a nasal decongestant. So nasal decongestant க்கு யூஸ் பண்றோம். இதான் வந்து spray. So nasal drops sprayனா என்னன்னு பாத்துக்கணும். ஓகேவா? Then next classல lotion or liniment. So liniment lotion ஒரே கிளாஸ்ல நடத்தினா தான் புரியும், டிஃபரன்ஸ் தெரியும். So lotion liniment ரெண்டையும் பத்தி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா. ஓகேவா? தேங்க்யூ.